சொல்றதை விட அதிகமாக கறந்தவங்க இருக்காங்க, சொல்றதை விட 4 லிட்டர் குறைச்சி கறந்தவங்களும் இருக்காங்க. காரணம்னா அவங்க கொடுக்குற சவரட்டினை பொறுத்து தான் பால் மாறும். அதை நம்ம இவங்க தான் இவ்வளவுதான் கறக்கும் பிடிக்கும் நம்ம சொல்லி கரெக்டாக கொடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். காம்புக்கு உதைக்கிறதுக்கு இது மேலோட்டமான உள்ள தவறுக்கு 100% நம்ம கேரண்டி கொடுக்கலாம். அது 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு நான் சரியா போகும்னு நினைச்சேன், உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன், ஆனா என்னால சரி பண்ண முடியலன்னு ஒரு சில பேர் சொல்றேன். அது மாதிரி சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அந்த தவறுதல் பண்ண வேணாம். என்னன்னு உடனுடன் ஃபோன் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்றேன். அதுக்கு தகுந்த ஒரு மாடு தான் வாங்க வந்தாங்க கஸ்டமர். 3 பிடிச்சிருக்குது அப்படிங்கிறா 3 வாங்கிட்டாங்க. கடலூர் மாவட்டம் கல்லூர் கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க. நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்தாங்க, பார்த்துட்டு மாடு பிடிச்சிட்டு வந்து வாங்கிருக்காங்க. எந்த குறையும் நல்லா பட்டி பெரிய மகாராஷ்டிரா 3 மாடு கிடையாது போட்டு நல்லா இருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கம். தமிழர் அனைவருக்கும், நம்ம சேனலை பார்த்துட்டு ஆதரவு பண்ணுற அனைவருக்கும் நம்ம வணக்கம், மனமார்ந்த வணக்கம். சரிண்ணே, நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, பண்ணைக்கு எப்படி வர்றது, வாரம் எவ்வளோ மாடுகள் வருது, என்னென்ன வகையான மாடு? நம்ம பண்ணை சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம், தலைவாசலுக்கு பக்கத்தில் நாவக்குறிச்சி கிராமம், நாவக்குறிச்சி அம்மன் கல்யாண மண்டபத்திலே நம்ம இடம் அமைஞ்சிருக்குது. வரவங்க லாங்கிலிருந்து வரவங்க நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு வாங்க, மாடு உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது, என்ன பட்ஜெட்டில் தேவைப்படுது அப்படின்னு. இந்த வாரம் நம்மள்கிட்ட ஒரு 60 ரூபாயிலிருந்து 90 ரூபா வரலும் நம்ம இந்த வாரம் மாடுகள் இருந்தது. போன வாரம் 55 இருந்து 1 லட்ச ரூபா வரலும் இருந்தது. அது மாதிரி வாரங்கள் வாரம் வாங்குற விலைவாசிகள் மாறும். நீங்க ஒரு 55-60 ரூபாய்க்கு மாடு வாங்கலாம் நினைச்சிருப்பீங்க, என்கிட்ட ஒரு 70 ரூபாய்க்கு தான் மாடு இருக்கும். வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு வேஸ்ட் ஆகி மனசு சலிச்சு புக்குன்னு போறாங்க. அது நமக்கும் கஷ்டம். அதனால உங்க பட்ஜெட் என்ன, உங்க பால் திறன் என்ன, உங்க கலர், மாட்டோட கலர் என்ன தேவைப்படுன்னு சொல்லுங்க. அது உள்ள மாடு நம்மள்ட்ட இருக்குதுன்னா இந்த விலை வாசி வருங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டு அமௌண்ட் ரெடி பண்ணி அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தா மாட்டோட போகலாம் உறுதியா. ஒவ்வொருத்தவங்க ஒரு 250-300 கிலோமீட்டர் கூட போன் பண்றாங்க. அதெல்லாம் வாடகை ரொம்ப அதிகமா இருக்குது. மாட்டு காசு தண்ணினா வாடகை காசு தண்ணி நமக்கு கஷ்டமா இருக்குது. அது நம்ம சொந்த வண்டி இருந்தால் கூட ஒரு 4 ரூபா 5 டீசல் போட கூட கொண்டு போய் கூட விட்டுறலாம். அந்த வசதி நம்ம இல்லை. அதனால என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்க பண்ணிக்கலாம். நானும் நஷ்டப்படக்கூடாது, நீங்களும் என்கிட்ட நஷ்டப்படக்கூடாது. நானும் கொடுத்த மாடு பரவாயில்ல நீங்களும் சொல்லணும், நீங்க கொடுத்த காசு நானும் பயனுள்ளதா பயன்பெறும். அதுதான் எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். சரி, இருக்கிற மாடை ஓன பார்த்தா இருக்கிற மாடை நம்ம பண்ணையில் ஒவ்வொரு நாள் லைவ்ல பார்க்கலாம். எந்த மாடு ஆகுது அதை அப்படியே தனியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டு அது டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா அதுக்கு தனி வீடியோ இருந்தாலும் அனுப்பிவிடும். இல்லைன்னா டீட்டெயில்ஸ் கேட்டால் சொன்னா நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஆனா அடுத்து நம்ம பார்க்க போற மாடு ஒரு சிந்தாமணி பீரியட்ல மொட்டை டைப்பான மாடு. சுழி சுத்த மாட்டுல எந்த தப்பில் சுழி பார்க்குறவங்க அது அழகா நெத்தியில ஒரு சுழி, முதுகுல நடுமுது சுழி, மாட்டுல எந்த தவறும் இல்லை. இது ஃபர்ஸ்ட் கண்ணு போட்டு இது 2வது கண்ணு 6 பல்ல கடை முளைப்பிட்டு இருக்குது. தலைச்சனிக்கு கரை ஒரு 13-14 கரை இந்த கண்ணுக்கு ஒரு 15 லிட்டர், நம்ம 16-17 கூட வரும். நம்ம ஒரு 5 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். பால் 1 லிட்டர் சேர்த்து வரும், கம்மியாக வரும்னா. ஆனால் 4 காம்புக்கு உதைக்கிறதுக்கு, பூ தள்ளுறதுக்கு, தீன் தாலி சாப்பிட்றதுக்கு நம்ம முழு கேரண்டி கொடுத்து நம்ம கொடுக்கலாம். அதில் ஏதாவது தவறு இருந்தால் நம்ம இப்போ காம்பில் பாலில் சொத்தையாக இருக்குதுன்னா கண்ணு போட்ட உடனே செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அன்றைக்கே சொல்லணும், இல்லை மறுநாள் சொல்லணும். நான் 10-15 நாளும் நல்லா பால் இருந்ததுங்க, அதுக்கப்புறம் பால் இப்போ வரலைங்க அந்த காம்புலன்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது மடி நோக்குடியும் பட்டுருந்துருக்கோம். அது மாட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கவனக்குறைவு. இது மடிக்குச்சி கிடுக்குச்சி யாரும் இல்லை, 2 பேர் உட்காந்து கூட கறக்கலாம். காம்பு 4 காம்பு, பூ காம்பு, மடி தார 2 பக்கம் நல்லா இருக்குது. மாடு நடையில் வரும் பாருங்க, கால் சொடு கிடுக்கு எந்த பிரச்சனை நல்லா குதிரை மாதிரி தான் நடக்கும். அது வெயில் மலைக்கு நல்லா இருக்கும், காட்டு மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் கட்டி போட்டு நம்ம தீந்து போட்டாலும் நல்லா இருக்கும். பச்சை பாலை இருந்து மாவு புண்ணாக்கெல்லாம் போட்டால் பின்னி 2 லிட்டர் வரும். பச்சை பாலை கம்மியாக இருந்தால் 2 லிட்டர் கம்மியாக வரும். என்னோட கணக்கு ஒரு 5 லிட்டர் கிடைக்காது. ஆனால் இதோட மாட்டோட விலை 75 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து குறைச்சி பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்க்குறது 4 பல்லு தலைச்சு சிவாஜி வச்சோம்னா மாட்டில் ஹெவி சைஸான மாடு. இது கடை முளைப்பு. இது 2வது கண்ணா இருக்கு, இல்லை 3வது கண்ணா இருக்கு. இது தலைச்ச கண்ணு, 2ம் தாயும் புள்ள மாதிரி, 2மே நல்லா ஒரே மாதிரியே கலர், ஒரே குழம்புல. இது ஒரு 16-17 லிட்டர் கரை சொல்லியிருக்காங்க. 5 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இது தலைச்சனுக்கு அது ஒரு 5 லிட்டர் கரை வரும். 2 கலருக்கு தான் மாடு. 2 வீட்டில் இருந்தால் கூட அழகா லட்சணமாக நல்லா இருக்கும், பேச பிடிக்க நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு கண்ணு போட ஒரு 15 நாள் 2மே டைம் எடுத்தோம். முழுசாக மடி முழுமையாக எடுத்து தான் கண்ணு போடும். பேச பிடிக்க நல்லா இருக்கும், குணமான நல்லா இருக்கணும். 2ம் சேர்த்து 1.75 சொல்லுதுண்ணா. சரி, இதை என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சாமியோட பிரியமலை முருகா இப்போ எந்த குறையில் நாளைக்கு கிடையாது. நேரம் 10 மகாராஷ்டிரா பட்டிப்பூரி நம்ம மாடு வாங்கி நல்லா இருக்கணும். பூசப்பாடியிலேருந்து வருங்கண்ணா. சரி, ஏற்கனவே யூடியூப் பார்த்து தான் வந்தோம். இப்போ ரெகுலராக வாங்குறதுனால பழக்கமாயிட்டாரு. ரேட் அனுசரித்து கொடுத்துருக்காரு, பரவாயில்ல. சரி, நல்லா இருக்கு. நம்ம மாடு 4வது மாடா எடுக்கிறோம். இப்போ இது 4வது மாடா? 4வது மாடா இருக்கு. பால் கறவும் நல்லா இருக்கு, ரேட் அனுசரிச்சு தராரு. ஆனா அடுத்து நம்ம பார்க்கும்போது ஜெர்சியில ஒரு நல்லா ஹெவி சைஸான மாடுலாம், மாட்டு நல்லா நெஞ்சு கனமான மாடு, எட்டக்கணமான மாடு, புறங்கணம் அமைப்பான மாடு. சுழி சொத்த மாட்டுல எந்த தப்பில் நடுமுது சுழியோட இருக்குதுன்னா இது கறவை திறன்னு பார்த்தீங்கன்னா 20 to 22 லிட்டர் வரலும் கறந்துருக்காங்கன்னா இந்த கண்ணுக்கு அந்த கறவை வரும் ஈஸியா. நேரம் 10-12 ஈஸியா வரும்னா நல்லா மடி பெருமடி. இன்னும் 10 நாள் to 15 நாள் டைம் எடுத்துக்கும்.
பேசப்படிக்கு நல்லா குணமுனம், மடி லூஸு, தோல் சுருக்கம். 2 நேரம் ஒரு 20 to 22 லிட்டர் கறவை சொன்னா 20 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இது போடுற கண்ணு 3வது கண்ணுனா பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்கும், வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் கறக்கிறதுக்கு 2 பேர் உட்காந்து கறக்கலாம். கறக்கிறதுக்கு காம்பு நல்லா பொச மல்லிகைப்பூமா நல்லா இருக்கும். 20 லிட்டர் கறந்தாலும் இது காம்பு டைட்டு தெரியாதுண்ணா. பேசுறதுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா குணவாவுக்கு 2 சைடு 2 பக்கமும் உட்காந்து கறந்துக்கலாம். இப்போ பால் இது அதிக பால் வர மாடு, நேரம் 10 லிட்டர் வரக்கூடிய மாடு. 10 லிட்டர் ஒரு ஆள் கறக்கணுங்கிறது கொஞ்சம் சிரமமாக கூட தெரியும் வயசானவங்களுக்கு. அதனால 2 பக்கம் உட்காந்து நம்ம கறந்துக்கலாம். பாத்திரம் அகலமான பாத்திரம் வச்சு நீட்டாக கறந்துக்கலாம். ஒன்றும் தப்பு வராது. என்ன பட்ஜெட்டில் கிடக்குண்ணே? அண்ணா இது விலை 85 ரூபா விலை சொல்கிறோமோ அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரிச்சு பண்ணிக்கலாம். 20 லிட்டர் வர மாடு நம்ம விலையை 85 தான் விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஒரு மாடு தான் வாங்க வந்தாங்க கஸ்டமர். 3 பிடிச்சிருக்குது அப்படின்னா 3 வாங்கிட்டாங்க. கடலூர் மாவட்டம் கல்லூர் கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு மாடு பிடிச்சிட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ சாமியோட துறைமலை கொடுக்குற முதல் நல்லா 3 லட்சம் ரூபா முதல் எந்த குறையும் நல்லா பட்டி பெரிய மகாராஷ்டிரா 3 மாடு கிடைக்கும் போட்டு நல்லா இருக்கும். நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம். நாங்கள் இது மாதிரி விசாரிச்சு பார்த்தோம். இங்கே மாடு விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. மாடு நல்லா இருக்கு, மாடு நல்லா இருக்கு, விலையும் நல்லா இருக்கு. அதனால 3 மாடு பிடிச்சோம். ஆனால் நம்ம பார்க்க போகிற மாடு மோடி டைப்பில் 2வது கண்ணு 6 பல்லு, தலைச்சனுக்கு ஒரு 15-16 கரை வந்துன்னா இந்த கண்ணுக்கு 20 லிட்டர் நம்ம கஸ்டமருக்கு காட்டுக்கு விவசாயி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 16-17 கேரண்டி சொல்லி நம்ம மாடு கொடுக்குறோம். மாட்டில் சொல்லி சுத்தம் தப்பு இல்லை, நடுமுது சொல்லி பேசப்படிக்க நல்லா இருக்கும். சொல்லி பாருங்க அருமையான சொல்லி, குணமான நல்லா இருக்கும். மாடு என்ன மாடு சின்ன மாடுல பெரிய மாடு. இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து 85 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த விலையோட இப்போ கொஞ்சம் கூட்டுனதால? ஆமாண்ணா, இப்போ கொஞ்சம் வெயில் நாளுங்கிறதுனால மழை வரதுனால அவங்க வச்சிருக்க மாடு விவசாயிட்டையும் வாங்க முடியல. அப்படியே வாங்கினாலும் விலைவாசி கொஞ்சம் விட்டு தர சரி. மழை மாதிரி விவசாயமும் ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கிற மாட்டை வச்சு அப்படியே கறந்துட்டு இருக்கலாம். மாடு இல்லாதவங்களும் கொஞ்சம் மாடு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. டிமாண்டா இருக்கு. ஆமா, டிமாண்ட் இருக்குது. லோனும் இப்போ கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. அதில் பால் விலையும் கொஞ்சம் இப்போ ஒரு 3 ரூபா லிட்டருக்கு ஏற்றிருக்காங்க. ஆமா, அதனால கொஞ்சம் மாடு விலைவாசி ஏறுது. நிறைய பேர் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. யூடியூப் பார்த்துட்டு செல்லை பார்த்துட்டு மாடுகளை ஒரு நம்ம 10 மாடு 20 மாடு வாங்கி பால் கறந்து நம்ம அதில் 10 ரூபா ப்ராஃபிட் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய பேர் வைக்கிறாங்க. மடிக்கால இது நல்லா ரெட்டை பைய கரை 20 லிட்டர் சாதாரணமாக வரும். 16-17 கேரண்டி சொல்லி நம்ம கொடுக்கலாம். நம்ம ஒரு 16 சொல்லி 14 சொல்ல வெயில் மலைக்கு நல்லா இருக்கும். மாடு என்ன வச்சுற மாடு சின்ன மாடுல பேசப்படிக்க நல்லா இருக்கும். ஆனால் இப்போ பார்க்க போகிற மாடு சிவாஜி ஹெச்எப்ல செம்புத்து செவிலு வெள்ளையில் 3 கலரும் கலந்தது ப்ளஸ் சிவாஜி ஹெச்எப்னு சொல்லுவாங்க. இந்த கலரில் இன்னைக்கு நம்ம பண்ணைக்கு 4 மாடு வந்தது. 4 மாட்டில் 3 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. 1 மாடு இருக்குது. 1 மாடு அது இப்போ தான் 1 மணி நேரத்துக்கு முன்னே தான் நம்ம காட்டிலேருந்து ஏற்றிட்டோம். அதனால இருக்குது. இல்லை முன்னி காலையில இருந்தால் இது விற்றுருக்குண்ணா. 6 பல்லு 2வது கண்ணு. தலைச்சங்கண்ணுக்கு 13 to 14 லிட்டர் கரை வந்து இது 2வது கண்ணு. இது இந்த கண்ணுக்கு ஒரு 5 லிட்டர் கரை வரும். நல்ல கிளி கொம்பில் 6 பல்லில் வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்குது. சுழி சுத்தம் மாட்டில் தப்பில் நல்ல நீளப்பாலம், நல்ல மடி சோவை, 4 காம்பு நல்லா ஒப்பா இருக்குது. கரை திறன் ஒரு 15 லிட்டர் கரை வரும். கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு 10 நாள் டைம் இருக்குது. பேசப்படிக்க நல்லா இருக்குது. இதே மாதிரி நடையில் வரும். கொம்பு நல்லா கிளி கொம்பில் வெள்ளை கொம்பில் நல்லா இருக்குது. மாடு குந்துன காலில் நல்லா அமைப்பாக நல்லா இருக்குமா. மாடு ரொம்பவும் உயரம் கோக்கலையாட்டம் உயரம் இல்லை. குந்துன காலில் ஒரு வீட்டுக்கு லட்சுமி கலாசமாக ஏற்ற மாடுனா இது. ஒரு 5 லிட்டர் கறக்கணும், 6 பல்லு எனக்கு இருக்கணும், சிவாஜி கச்சப்பாவும் இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த மாடை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 67 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து குறைச்சி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்க்குறது ஒரு சந்தன பிள்ளையில் ஒரு மொட்டை சைஸை ஒரு சிந்தாமணி பில் அமைஞ்சிருக்குன்னா 4 பல்லு தலைச்சங்கண்ணா. இது தலைச்சங்கண்ணா 4 பல்லு நல்லா ஹெவி சைஸ் நல்லா இருக்கு. நல்லா நெத்தியில் ஒரு அழகான சொல்லி, நடுமுது ஒரு சொல்லி. மாடு நல்லா லென்த்து, நல்லா உயரம், குணமனம் நல்லா இருக்குது. பேசப்படிக்க நல்லா இருக்குது. காம்போலம் மடிக்கால் மடிக்கொச்சம் எந்த பிரச்சனையும் இல்லை. மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குது. தொட்டி தாளிக்கு நல்லா இருக்குது. மாடு நல்லா சின்ன மூஞ்சியில் நல்லா குறியாக நல்லா அழகாக நல்லா இருக்குதுண்ணா. பேசப்படி நல்லா இருக்குது. யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள மாடு இளம்பொருள் மாடு வாங்கணும்னா ஒரு பெனிஃபிட் ஆனால் நம்ம 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். நம்ம கண்ணாத இளம்பொருள் நம்ம வாங்கணும் பெண்ணி 4 கண்ணு வச்சுக்கலாம். அடிக்கடி மாற்ற தேவையில்லை. நம்ம கடை முளைச்ச மாடுனா இப்போ கடை முளைச்சி 3 மாதம் ஆகுதா, 6 மாதம் ஆகுதா, 1 வருஷம் ஆகுதா நமக்கு தெரியாது. கடை முளைப்பு தான். ஆனால் அது எவ்வளோ நாள் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க சொல்கிறது நம்ம சொல்கிறது அவங்க நம்புறாங்க. அவ்வளோதான். இதுனா இப்போ 2 பல் 4 பல்லு நம்ம முழுமையாக இளம்பொருள் தான். நம்ம ஒரு சாட்சி இருக்குது. சின்ன பல் கணக்கு இருக்குது. நம்ம கட்டுத்தரையிலேயே முத ஈத்து நம்ம புதுசாக வீடு கட்டி குடி போகிற மாதிரி இது. அது நம்மளே பழகிக்கலாம். லேடி ஜென்ஸ் யார் வேணா கறக்கலாம், பிடிக்கலாம், பழகிக்கலாம். ஒரு சில மாடு ஈத்து மாடு வந்து போன கணக்கு ஜென்ஸ் பீஸ் இருப்பாங்க. அவங்களே பீஸ்னா தான் நிற்கும். ஜென்ஸ் லேடிஸ் பீஸ்னா நிற்காது. அந்த தொந்தரவு வராது. ஒன்று மிஷின் ஃபர்ஸ்ட்னு போட்டிருப்பாங்க. 2வது கணக்கும் மிஷின் போட்டால் தான் நிற்கும். கையில் பீசன் நிற்கும். அந்த மாதிரி தொந்தரவு அது இல்லாத காம்பு தப்பு மடி தப்பு 100% தலசங்கள்லாம் வராது. இது நம்ம சொல்கிற விலை வந்து இது 79 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடு ஜெர்சியில் ஒரு நூல் கிராஸ் டைப்பான மாடுனா இது வெள்ளை கொம்பு ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு மாடு பார்த்தோம். அது வெள்ளை கொம்பில் கிளி கொம்பில் அமைஞ்சிருக்குது. இது வெள்ளை கொம்பில் கொஞ்சம் கொம்பு விரிவாக பாருங்க, நல்லா அகலமாக நல்லா ரிங்கு கொம்பு நல்லா வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்குது.
இது சுழி சுத்தம் மாடு லென்த் தப்பில் நடுமுது சுழி மாடு நல்லா லென்த்து நல்லா உயரம் கறவை திறன் 20 to 22 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. நம்ம 20 லிட்டர் நம்ம கஸ்டமர் சொல்லி கொடுக்கலாம். இது கண்ணு போட்டால் 3வது கண்ணு சுழி சுத்தம் மாட்டில் தப்பு இல்லை. பல்லுன்னு பார்த்தீங்கன்னா வயசுன்னு பார்த்தீங்கன்னா 6 பல்லாந்து கடை முளைச்சி வருது. கண்ணு போகிறதுக்கு டைம் இன்னும் 15 நாள் டைம் எடுத்துக்கோம்னா முழுமையாக நேரம் 10 லிட்டர் ஈஸியாக கறவை வரும். பேச பிடிக்க நல்லாயிருக்கும், உணவும் நல்லாயிருக்கும். நீரோட்டம் கம்மியாக இருக்குதுன்னா காரணம் இது வந்து பால் அதிக பால் வந்ததுனால கடைசி வரலும் பால் நிறுத்த முடியலனால கொஞ்சம் நீரோட்டம் கம்மியாக இருக்குது. கடைசி வரலும் பால் வந்து இது 7 மாசம் நிறுத்திவிட்டாங்க. ஆனால் நிறுத்தும் போது வந்து ஒரு 10 நாள் தீனி எதுவும் கொடுக்கலாம். ஆனால் பால் நிறுத்த முடியலங்கிறதுனால அதனால கொஞ்சம் நீரோட்டம் கம்மியாக இருக்குது. அது இல்லாத மாடு இது 10 நேரம் 10 லிட்டர் வரனால சல்ல மாடு, கெட்டி மாடு இல்லை. நம்ம சாயந்தரம் 1/2 கிலோ தீவனம் சேர்த்து போட்டால் 1 லிட்டர் காலைல சேர்த்து வரும். காலைல 1/2 கிலோ தீவனம் சேர்த்து போட்டால் சாயந்தரம் சேர்த்து வரும். அது உள்ள மாடு தீனி போட்டால் உடனே ரிசல்ட்டு, மேலே போட்டால் கீழே பால். இதுக்கு நம்ம சொல்கிற விலை 87 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ணுவோம் அனுசரித்து குறைச்சி பண்ணிக்கலாம். நேரில் வந்து பாருங்கள். மாட்டில் சுழி சுத்தம் தப்பு இல்லை. காம்புக்கு உதைக்கிறது பூத்தளத்துக்கு முழுமையாக கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி இது கணக்கு. அதனால் பால் 10 இல்லை, நேரம் 12 கூட கறக்கும். இது சல்ல மாடு. நம்ம சொல்கிற கேரண்டி வந்து ஒரு சில பேர் தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கண்ணு போட்டதும் காம்பில் பால் உள்ள சொத்தனா கண்ணு போட்ட உடனே நம்மள்ட்ட சொல்லணும். சொன்னால் நம்ம சரி பண்ணிக்கலாம். நான் இதுங்க சரியாக போகும்னு நினச்சேன், பால் வந்தது சீம்பால் தான், நான் அதனால் கறக்கல 2-3 நாளாக கண்ணுட்டி தான் குடிச்சிட்டு இருந்துங்க. நான் இப்போ 4 நாள் வச்சு வந்து கறந்தேன். அதுக்கப்புறம் தாங்க தெரியுது அந்த காம்பில் எனக்கு பால் வரலைன்னு. அது மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டா 4 நாள் கழிச்சு 1 வாரம் கழிச்சு நம்மள்ட்ட சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். நம்ம கேரண்டின்னு சொல்கிறோம். நீங்கள் தான் காம்பில் பால் எல்லாம் கொண்டு வந்து விட்டுன்னு என்று சொன்னீங்களே, அதனால இப்போ காம்பில் பால் வரல 10 நாள் கழிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 10 நாளாக பாலே கறங்கலைங்க, கண்ணுட்டி தாங்க பால் குடிச்சுது, சீம்பால் கறந்து என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பண்ணுறதா மிகப்பெரிய தப்பு. கண்ணு போட்டோடனே சீம்பாலை ஈத்து பார்த்துட்டு தான் கண்ணுட்டியே பால் விடும். அதில் நேரம் தவறி போச்சு. கண்ணு போட்டதும் எந்த காம்பு குடிச்சது போனதும் எனக்கு தெரியலைங்க, நான் காட்டில் ஆளே இல்லை, கண்ணு போட்டு விளையாண்டுட்டு இருக்குதுங்க அப்படிம்பாங்க. அது ரைட்டு, அதை ஏற்றுக்கலாம். மறுநேரம் செக் பண்ணி மாட்டை கண்ணுட்டி கட்டி போட்டுட்டு மறுநேரம் காம்பு 4 காம்பு பால் வருதான்னு. ஆனால் ஒரு சேரம் என்ன பண்ண ஒரு காம்பில் 100 மில்லி சேர்த்து வரும், 100 மில்லி கம்மியாக வரும். அது தொந்தரவு இல்லை, அது நார்மலாக அது சரியாயிடும், அது தப்பு இல்லை. ஆனால் காம்பில் சுத்தமாக ஒரு பீர் கூட பால் இல்லைன்னா மாடு நம்மள்ட்ட உடனே 1 நாள் முடியலாம் மறுநாள் இங்கே வந்துடணும். நேரம் தவறி போச்சு, கண்ணு போட்டது எனக்கு தெரியலைங்க, கண்ணு நான் ஊருக்குள்ளே இருந்தேன், காட்டில் இருந்தேன், கண்ணு போட்டதே விளையாண்டு இருக்குதுன்னு ஒரு சில கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அது தப்பு இல்லை, அது ஏற்றுக்கிற ஒரு இதுதான். மறுநேரம் அந்த காம்பில் பால் வருதா, காம்பு நல்லா சுரந்துருதா, காம்பில் திரியாட்டம் வருதா, கட்டியாட்டம் இருக்குதா, இல்லை காம்பில் பாலே சுத்தமாக வரலையா, இல்லை அந்த பக்கம் மடி வீக்கமாக அதெல்லாம் பார்த்துட்டு நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நம்மள்ட்ட சொன்னால் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடியா சொல்லுவோம். இல்லை கொண்டு வந்து விட்டுருந்தாலும் நம்ம விட்டுறலாம், அப்படியே தெரியாதாலும் நம்ம வைத்தியம் பண்ணலாம். அப்படிலாம் நம்ம வாங்குற இடத்துல விட்டுறலாம். கொடுக்க அது 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு நான் சரியாக போகும்னு நினச்சேன், உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன், ஆனால் என்னால் சரி பண்ண முடியலன்னு ஒரு சில பேர் சொல்கிறேன். அது மாதிரி சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த தவறுதல் பண்ண வேணாம். என்னன்னு உடனுடன் ஃபோன் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு மோடி டேபிள் சிந்தாமணி பீரியடில் நல்ல ஒரு ஹெவி சைஸான கண்ணுட்டினா, ஹெவி சைஸ்ன்னு சொல்கிறாங்க, சின்னதாக நினைக்கணும். இது வயசுக்கு இது ஹெவி சைஸ். பல்லே படலைன்னா கண்ணு மாடு பிறந்து இன்னும் 2 வருஷம் ஆகல, ஆனால் மாடு கண்ணு போடுற மாதிரி இருக்குது. இன்னும் 20 நாள் அதிகபட்சமாக இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. பல்லு போடாமல் கண்ணு போடுற மாதிரி இருக்குது. இது வயசுக்கு தான் மாடு. அதே மாதிரி பாருங்க, குட்டந்தி குழிமுந்தி, இதுதான் நம்ம பேர் சொல்லக்கூடாதுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு கண்ணுக்கு நடுப்புற, எந்த அளவுக்கு நெத்தி பள்ளமாக இருக்குது. ஒரிஜினல் ஜெர்சி பிரீட்னா இது. நம்ம வெறுங்குனுட்டி அது வாங்க போனால் 50,000 இந்த கண்ணுட்டியோட விலை. வெறும் செனல்லாம் இருந்தான். இன்னைக்கு கண்ணு போகிற மாதிரி இருக்குது. இன்னும் 20 நாள் அவங்க கண்ணு போட தலைச்சனைக்கே 15 லிட்டர் நம்ம பால் சொல்லி கொடுக்கலாம். அந்த மாடு அது உள்ள மாடு. இது உள்ள மாடு இருந்தால் நல்லா வீட்டில் நல்லா லட்சுமி கிளாஸமாக நல்லா இருக்குமா. நல்லா மடிக்கால் மடி சோவை ஈத்து மாடு மாதிரி நல்லா மடி வரும். அதே மாதிரி குணமனமும் நல்லா இருக்கும். மாடு ஈத்து மாடு மாதிரி வாய் வச்சு அப்படின்னோட கை காலத்துக்கும் அந்த அளவுக்கு குணமனமாக நல்லா அமைஞ்சிருக்குது. தலைச்சனைக்கு ஒரு 5 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். 14 லிட்டர் கேரண்டி கறவை வரும்னா. இது இந்த மடிக்கு கணப்போட இன்னும் 20 நாள் டைம் எடுத்துக்கணும். மாட்டில் நல்லா ஹெவி சைஸாக மாடு. இன்னும் 3வது கணக்குலாம் மாட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு மாதிரி மாடு ரொம்ப ஓவர் சைஸ் ஆகிக்கும். அதாவது இது வயசுக்கு இது பரவாயில்ல. இது வந்து பல்லு படல, இது வயசுக்கு இது பெரிய மாடு. இதோட பெரிய மாடு கடமுளைச்ச மாடு இருக்கும். இது என்ன சின்னதாக தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க. பல்லு படா இதோட மாடு இருக்கிறது தான் ஆச்சரியம். இதெல்லாம் நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு 10 கண்ணுக்கு அது மாடு இருக்கும், ஒன்றும் தொந்தரவு வராது. சுழி சுத்தம் மாட்டில் தப்பு இல்லை. லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணா பிடிச்சிக்கலாம். குணம் எப்படி இருக்கு? தலையத்தை குணம் நல்லா அருமையாக செக் பண்ணி பார்த்து நல்லா மடிக்கால தடை விட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லைன்னா மாடு மடிக்கால் கை வச்சா கூச்சமாக இருக்க மாட்டேன். எந்த மாடு அது மாதிரி கை கால தூக்கம் நம்ம வாங்கவே மாட்டோம். மாடு நல்லா முழுமையாக செக் பண்ணி தான் வாங்குவோம். அவங்க வாங்குறவனையும் நல்லா செக் பண்ணி பாருன்னு சொல்லுவேன். அதில் பார்த்து வாங்கிக்கலாம். ஒன்றும் தப்பு. தண்ணிக்கு மெயினாக நல்லா இருக்குதுண்ணா. நம்ம வந்து அங்கேயும் 2 நாள் 1 நாள் செக் பண்ணுவோம். நம்ம இடத்துல வந்து 1 நாள் 2 நாள் நம்ம தாளி போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்து தான் கொடுப்போம்னா. போறாங்க அவங்களுக்கு டவுட் வந்தா போட்டு பார்த்து வாங்கிக்கலாம். ஒன்றும் விலை பட்ஜெட் லோவில் கிடக்கா அப்படி. ஆனால் பட்ஜெட் இது வந்து ஹை பட்ஜெட்னா 85 ரூபாவில் சொல்கிறோம்னா முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். என்ன சின்ன மாடாக இருக்குது, தலைசங்கனுங்கிறீங்க, எவ்வளோ பால் வருது என்ன தெரியாது, 85 சொல்கிறேன்னு நினைக்கலாம். ஈத்து மாடு அளவுக்கு இது வந்து கறக்கும். வயசு நல்ல வயசு, குணமனமும் நல்லா இருக்கும். கண்ணு போட இன்னும் 20 நாள் டைம் வருது. மடி பாதி மாடு பாதி வரும். கண்ணு போடும் போது அந்த மாடு வெளியே காட்ட முடியாது, அந்த அளவுக்கு மடி வரும்.
சாமி அடவத்துலேயே நம்ம இருக்கும் போது எந்த குறையும் செடியை போட்டு நேரம் 8 7 5 8 மாதம் பட்டி பண்ணி மாடல் தான் உங்கள் குழந்தைங்க வச்சுமா சார் அது தப்புற. ஆனால் யூடியூப்ல பார்த்துட்டு தானே வரோம். பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு இவங்கள்ட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் ஆசையாக இருந்துச்சு நம்மளுக்கு. இன்னைக்கு தான் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை இவருக்கு வந்து அமைஞ்சிருக்குது. நாங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்டங்க, அரியலூர் கிராமங்க, அங்கேருந்து வந்திருக்குங்க. பரவாயில்ல, இப்போ ரொம்ப கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை இடையில எவ்வளவோ சந்தைகள் பண்ணைகள் எல்லா இடமும் இருக்கு. நாங்கள் சுற்றி பார்த்ததில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, பரவாயில்ல. விலையிலையா? விலையில மாட்டில் நல்லா இருக்குது. மாடு நல்லா இருக்கு. மொட்டை டேபிள் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க பார்கெயின் பண்ணிருக்கீங்க. ஆமா, கேட்டோம்னா யாங்கன்னா இவருக்கு வயசான ஆளுக்கு வந்து மாமாவுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். அதனால கொஞ்சம் இல்லாதப்பட்ட ஆளுக்கு கொஞ்சம் பேசி எவ்வளவுக்குள்ள விலையை குறைக்க முடியுமோ 1 மணி நேரம் குறைச்சிட்டீங்க. பரவாயில்ல. உங்களுக்கும் ஐயாவுக்கும் திருப்தி தானா? திருப்தி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் இப்போ பார்க்க போகிற மாடு 6 பல்லு தலைச்சங்கன்னா 2வது கண்ணில் 6 பல்லு நல்லா கிளிக்கும்பல மாடு எண்ணெயோட உயரமான மாடு, சுழி சுத்தம் மாட்டிலேருந்து தப்பில் ஹெவி சைஸான மாடு. இது தலைச்சனிக்கு ஒரு 5 லிட்டர் கரை வரும். காம்பு நல்லா தட்டப்பயத்துங்க மாதிரி நல்லா நீளமான காம்பு. மடிக்கு சோபை நல்லா இருக்குது. இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கும். முழுமையாக டைம் எடுத்து தான் கண்ணு போடும். முக லட்சணம் நல்லா அமைப்பான முகம், நல்லா வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்குது. சுழி சுத்தம் மாட்டிலேருந்து தப்பில் மடி கூச்சம் எதுவும் இல்லை. தலைச்சன்னு கையை காலை தூக்குன்னு பார்க்கணும்னா நீங்கள் அழகாக மடி நீ விட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம்னா. மாட்டில் 2 பக்கம் சின்ன புல்லு இருக்குது. இதுக்கு நம்ம சொல்கிற மாட்டில் ஹெவி சைஸான மாடு. இதுக்கு நம்ம சொல்கிற விலை 89 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்னப்பா நாங்கள் குறைச்சி அனுசரித்து பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாட்டோட சிறப்பு நல்லா கம்பீரமாக நல்லா பெருவிட்டு மாடு, வெள்ளை கொம்பில் மாடு எண்ணெயோட மாடு ஏன் ஈக்குவலுக்கே இருக்கும். 5 அடி உயரம் இருக்குன்னு வச்சுங்க. 5 அடி உயரம், 6 அடி நீளம். மாடு நல்லா ஹெவி. இன்னும் 4 கன்று 5 கன்று கழிச்சு விற்றாலும் 6 பல்லு கடை முளைப்புன்னு வைக்கலாம். அந்த மாதிரி நல்லா மாடு ஆரோக்கியமாக நல்லா பெருவிட்டான மாடுன்னு. அது 10 கன்று பேசினாலும் மாடு கெல்ட்டு மாடு மாதிரி தெரியாது. மாடு நல்லா கம்பீரமான, ஏன்னா 6 பல்லு தான் ஃபர்ஸ்ட் கண்ணு. அதனால் மாடு நல்லா உடம்பு கணத்துக்குச்சுன்னா இது கண்ணு போட்டாலும் தவிடுத்தாளி திங்காத பிடிக்காத சத்த போடாத எந்த தொந்தரவும் வராது. மாடு ஆரோக்கியமாக இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. மாடு இலப்படியாக ஆரோக்கியம்லாம் இருந்தால் தான் அந்த செத்த போடுற பிரச்சனையும் வருது. ஆனால் இந்த உள்ள மாடு போட்டுதுன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வேலை கொடுக்காது. அது நீட்டாக அது வேலையை கரெக்டாக பண்ணும். அதோட மட்டும் இல்லை, ஃபேட்டஸ்ன்னு அருமையாக வருமா. இது கருப்போல மாடு நேரம் 10 லிட்டர் வர்றதும் இது 8 லிட்டர் வர்றதும் ஒன்று தானே. அந்த அளவுக்கு ஃபேட்டஸ்ன்னு நல்லா ஒரு டிகிரி. ஆனால் இப்போ பார்க்க போகிற மாடு ஜெர்சியில் ஒரு நூல் கிராஸ் டைப்பான மாடு. 6 பல்லில் 2வது கன்று தலைச்சனிக்கு 17 லிட்டர் கரை வந்து இந்த கணக்கு ஒரு 20 லிட்டர் கரை வரும். 20 லிட்டர் நம்ம சொல்லலை, ஒரு 16-17 நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஈஸியாக. இன்னும் மடி சின்னதாக 20 லிட்டர் நினைக்கோன்னா இன்னும் 15 நாள் to 20 நாள் கண்ணு போட டைம் எடுத்துக்கும். 5 நாள் உறுதியாகும்ண்ணா கண்ணு போடுறது. கொம்பு நல்லா வெள்ளை கொம்பில் கிளி கொம்பில் அமைஞ்சிருக்குது. சுழி பார்க்குறவங்க அருமையான சுழி. முதுகில் ஒரு சுழி, நெத்தியில் ஒரு சுழி. மாட்டில் எந்த கோச்சமும் இல்லை. செம்புத்து செவில் லேசாக. அதே மாதிரி நல்லா மடிக்காலு காம்புட்டேட்டு கீம்புட்டேட்டு மடி கோச்சம் அந்த மடி தாரை எல்லாமே இருக்குது. மடி ஒரு பக்கம் ஓரல்ல நல்லா சமமாக 4 காம்பு ஈக்குவலாக நல்லா இருக்குது. பஞ்சு காம்பு மிஷின் கறவைக்கும் செட்டாக இருக்கும். நம்ம கை கறவைக்கும் நம்ம வீட்டில் வச்சு கறக்கிறது நல்லா இருக்கும். மிஷின் போட்டு பண்ணை யூஸுக்கு நல்லா இருக்கும்ண்ணா. இது நம்ம 10 கன்று வச்சுக்கலாம். ஆனால் 6 பல்லு சின்ன பல்லு இருக்குது. மாடு நல்லா பெரிய மாடு தான். நல்லா கவனிச்சா 20 லிட்டர் வரும். நார்மலான கவனிப்பு ஒரு 17 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. மேய்ச்சல் முறைக்கு நல்லா இருக்கும். வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்கும். லேடிஸ் கிட்ட ஜென்ஸ் யார் பிடிக்காலும் தலையை ஆடுறது குணமான நல்லா இருக்கும். தங்கம்மா மாட்டில் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்குறோம். 4 காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூ தள்ளுறதுக்கு கேரண்டி சொல்லி கொடுக்குறோம். பாலுக்கு கேரண்டி சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா, ஒருத்தவங்க தீனி சேர்த்து கொடுக்குறாங்க, பால் சேர்த்து வருது. ஒருத்தவங்க தீனி குறைச்சி கொடுக்குறாங்க, குறைச்சி வருது. அதனால பாலுக்கு மட்டும் ஓரளவுக்கு நார்மலாக இப்போ இந்த மாடு ஒரு 16-17 லிட்டர் சொல்கிறோன்னா ஒரு 5 லிட்டர் 14 லிட்டர் ஈஸியாக வரும். பால் தீனி கம்மியாக கொடுத்தா கூட. இல்லைனாலும் 20 லிட்டர் கறக்கிற கஷ்டமும் இருக்குது. நம்ம வந்து தப்பு வந்து சொல்றதை விட அதிகமாக கறந்தவங்க இருக்காங்க. சொல்றதை விட 4 லிட்டர் குறைச்சி கறந்தவங்க இருக்காங்க. காரணம்னா அவங்க கொடுக்குற சவரட்டினை பொறுத்து தான் பால் மாறும். அதை நம்ம இவங்க தான் இவ்வளவுதான் கறக்கும் பிடிக்கும் நம்ம சொல்லி கரெக்டாக கொடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். காம்புக்கு உதைக்கிறதுக்கு இது மேலோட்டமான உள்ள தவறுக்கு 100% நம்ம கேரண்டி கொடுக்கலாம். அதே மாதிரி உதைக்கிறது, முட்டுறது, தவிடு தாளி சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் வராதுண்ணா. நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம விலை சொல்கிற விலை 87 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து குறைச்சி பண்ணிக்கலாம். சொல்கிற விலை நிரந்தர விலை. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி குறைச்சி பண்ணிக்கலாம்.